வெல்கம் டு கிட்டீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிட்டீஸ் கிச்சனில் சோமாசை செய்வது எப்படி. சோமாசை ஒரு முக்கியமான ஒரு ஸ்வீட் பலகாரம். மகாராஷ்டிரர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பலகாரம் இது. இது இல்லாமல் மகாராஷ்டிராக்காரர்கள், அதாவது இந்த மராத்தி பேசுகிறவங்க கல்யாணமானாலும் சோமாசை இருக்கணும். மற்ற ஏதாவது சுபகாரியங்கள், அதாவது பிரம்மோபதேசம், உபநயனம் அந்த மாதிரி இருந்தாலும், அருவி வீசு அந்த மாதிரி சோமாசை ஒரு இன்றியமையாத ஒரு ஸ்வீட்டு. அந்த சோமாசை எப்படி செய்வது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது சமோசா இல்லை, சோமாசை. சமோசாங்கிறது அது வெங்காயம் அதெல்லாம் போட்டு வெஜிடபிள் போட்டு பண்ணுறது. இது சோமாசை. இது ஒரு முக்கியமான ஸ்வீட், ஒரு ரெசிபி இன் மகாராஷ்டிரன் பீப்புளுக்கு. ஸ்வீட்டில் ஒரு முக்கியமானது. அப்போது ஃபஸ்ட்டு இந்த மைதா மாவு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி மைதா மாவு இந்த மாதிரி கப்பில் 2 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் ரவா. இதுக்கு தான் ஜஸ்ட் கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி. அப்புறம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் முக்கியமாக அந்த சோமாசுக்குள்ளே வைக்க போகிற ஒரு பூர்ணம்னு வச்சுங்களேன். பூர்ணம் என்னன்னு கேட்டால், அதாவது இதில் எது எப்படி தயாரிக்கிறதுனா, இதே மாதிரி இந்த இதில் ஒரு 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 கிண்ணம், ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அப்புறம் அதே அளவு ஒரு கிண்ணம் இந்த என்ன சொல்கிறது, இந்த சர்க்கரை, ரெண்டையும் சர்க்கரை தனியாக அரைச்சிட்டேன், சுகரை தனியாக அரைச்சிட்டேன். அப்புறம் பொட்டுக்கடலையை தனியாக அரைச்சாச்சு. அப்புறம் இந்த பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் கலந்த ஒரு பூர்ணம் இது. இதில் வேறு இன்னும் என்ன போட்டிருக்கேன்னா, ஏலக்காவும் போட்டிருக்கேன். ஏலக்காய் ஒரு 5. அப்புறம் அதனால் ஏலக்காயும் இதில் மிக்சிலேயே போட்டு இந்த சுகர் கூடயோ இல்லை பொட்டுக்கடலையோ போட்டு நல்லா நைஸாகிடும். அந்த மாதிரி நைஸாக நைஸாக அரைச்சிக்கணும். அப்புறம் ஒன் மோர் திங், முக்கியமான திங் இதில் என்ன பண்ணணும்னா, இது இருக்கு இல்லையா, இது ட்ரை கோகோனட், கொப்பரை தேங்காய். இந்த கொப்பரை தேங்காய் சின்ன சின்னதாக பண்ணி ஒரு சின்னதாக இருந்தால் போகிறோம், இல்லாட்டி ஒரு மூடி இருந்தால் கூட போகணும். ரொம்ப ஒரு மூடி கூட வேண்டாம், ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ். நான் ஒரு மூடி போட்டிருக்கேன். இந்த மாதிரி அதையும் போட்டால், அதுவும் மிக்சியில் போட்டால் இதாகிடும். அதுதான் இது தயாரிக்கப்பட்ட பூர்ணம் தான். இது நல்லா கமகமான வாசனை வருது, ஏலக்காய் போட்டு. இதுதான் அதில் நம்ம உள்ளே வைக்க போகிற பூர்ணம். இப்போ இதை மாவு இந்த மாவு வச்சுருக்கேன் இல்லையா, மைதா மாவு 2 ஸ்பூன் ரவா போட்டு இதை நம்ம சப்பாத்திக்கு பிசைஞ்சிக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சொல்கிறேன். இது சப்பாத்தி மாதிரி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டாச்சு. இப்போ இது சப்பாத்தி போல் இந்த லாட்னை இதை வச்சு இந்த பிளேட்லேயோ இல்லை வேறு ஏதாவது சப்பாத்தி கல், சப்பாத்தி பண்ணுற அப்பளம் பண்ணுற கல், இல்லாட்டி வேறு ஏதாவது உடன் சப்பாத்தி பண்ணுற இது இருந்தால் கூட அந்த எடுத்துக்கணும். நான் பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த லாட்னை இதுவும் எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதுதான் மாவு. இப்போது நம்ம அதை சப்பாத்தி போல் ஃபஸ்ட் நம்ம சப்பாத்தி போல் அதை இட்டுக்கலாம். இப்போது இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி இதை இட்டுண்டாச்சு. வேணும்னா கொஞ்சம் மாவு வச்சு இதை தொட்டுக்கலாம். சப்பாத்திக்கு இப்படி மாவு தொட்டு இதை ரவுண்டாக பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த ஷேப் ரவுண்டாக இருக்கணும் அப்படிங்கிறத இல்லை. நம்ம எக்ஸாம் ஜியாமெட்ரி எக்ஸாம் எழுத போகிறோம், காம்பஸ் வச்சு கரெக்டாக இருக்கும். சும்மா இந்த மாதிரி வந்தால் போகிறோம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னா, இது இருக்கு இல்லையா, இதுதான் நான் முதலே சொன்னேன் அந்த பூர்ணம். இது இந்த பூர்ணத்தில் என்ன இருக்கா, பொட்டுக்கடலை, அப்புறம் ஏலக்காய், அப்புறம் ட்ரை கோகோனட் இருக்கு இல்லையா, இது கிரேட்டட் ட்ரை கோகோனட் பவுடர், அது ஏலக்காய் எல்லாம் போட்டு, இது சர்க்கரை ஒரு கப்பு பொட்டுக்கடலை, அப்புறம் ஒரு 5 ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு மூடி ட்ரை கோகோனட்டை, அது கிரேட்டட் ட்ரை கோகோனட். இப்போ இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து இதில் இங்கே சென்டரில் இந்த மாதிரி போட்டுக்கணும். சென்டராக இருக்கு இல்லையா, இந்த சென்டரில் இவ்வளோ வேணும் ஓட்டலாம், 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் பாருங்கள், இது சோமாசைக்குன்னு தயார் பண்ண ஸ்பூன். இது பார்த்தீங்களா, இந்த பக்கம் அந்த பூர்ணம் எடுத்துக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்களா வீல் மாதிரி இருக்குது. இது என்னென்னா, இது வீல் இப்போ ரொட்டேட் ஆகும். இப்போ உங்களுக்கு நான் இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல இப்போ நான் இந்த இடத்துல வச்சுட்டோம் இல்லையா, என்ன இந்த பூரணம் எடுத்து வச்சுட்டோம் சென்டரா. இப்போது இந்த மாவு இருக்கு இல்லையா, இந்த மாவுலேயே துளிப்பூர இந்த மாதிரி மாவு எடுத்துட்டு, இந்த மாவு என்ன பண்ணுவோம், இந்த பக்கத்தில் ஜலம் வச்சுருக்கேன் பாருங்க, தண்ணி இல்லை, இந்த ஓரம்லாம் இருக்கு இல்லையா, ஓரத்தெல்லாம் இப்படி லைட்டாக இட்டிட்டு வரணும். லைட்டாக
இந்த ஓரத்தில் மட்டும் பார்டர் எப்படி நம்ம கோலத்துக்கு செம்மண் இடுவோம் அந்த மாதிரி பார்டர் இப்படி இட்டுட்டு வரும். கம்ப்ளீட்டாக இந்த ஹோல் ரவுண்டு இட்டிட்டு இப்போ இந்த கோலத்துக்கு செம்மண் இடுற மாதிரி இந்த ஜலத்தை எடுத்து இந்த இடத்துல விட்டு தொட்டுட்டோம் இல்லையா. இப்போ வந்து என்ன பண்ணால் இந்த பகுதியிலேயே இந்த பாட்டு அப்படியே எடுத்துட்டு அந்த பக்கம் கொண்டு போகணும். அந்த பக்கம் கொண்டு போய் இப்போ என்னாச்சு ஒரு அரை வட்டம் மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ இதெல்லாம் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிடணும், நல்லா ஒட்டிக்கும். இப்போ வந்து ரெண்டே என்ன பண்ணணும், ஒட்டிடணும். அப்படியே நம்ம ஜலம் போட்டுக்கோம் இல்லையா கொஞ்சமாக, அதனால ஜலம் வந்து செம்மண் மாதிரி இட்டு வச்சுக்கணும், கோலத்துக்கு செம்மண்ணுன்ற மாதிரி இட்டு வச்சுக்கோங்க சுற்றி வர. அதனால் இப்போ ப்ரெஸ் பண்ணோம்னா இது நல்லா என்ன ஆகிடும், ஒட்டின்றோம். ஒட்டின்னு இப்போ நல்லா பிறகு ஒட்டிடணும். இதை மட்டும் நீங்கள் சரியாக பார்க்கணும். இது சரியாக விடாமல் சரியாக ஒட்டாமல் விட்டீங்க என்ன ஆகும், எண்ணெயில் போட்டவுடனே அவ்வளோ சர்ன்னு உடஞ்சிக்கும். உடஞ்சினா என்ன ஆகிடும், எல்லா போர் நகரணும், எல்லா எண்ணெய் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அதனால் இது சரியாக இந்த மாதிரி ஒட்டி இருக்கான்னு பார்த்துக்கணும். அதுக்கு பிறகு இந்த சொன்ன இல்லையா, இதுதான் சோமாஸ் கரண்டின்னு பேருக்கு. இது வந்து காடா, சோமாசி காடாம்பாங்க. இது ரொட்டேட் ஆகும் பார்த்தீங்களா. இதில் தான் இப்போ வந்து நம்ம இந்த ஓரத்தை ஒட்டிட்டோம் இல்லையா, ஒட்டினதுக்கும் இந்த இதுக்கும் கொஞ்சம் டிசைன் மாதிரி கரெக்டாக இருக்கும். அப்படியே நிலையிலேயே வரும். இப்போ இங்கே இருக்கு இல்லையா, இது பாருங்க, இப்படி மேலே இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணால் போகும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அப்படியே அரை வட்டமாக அப்படியே அப்படி கொண்டு போகணும், ரொட்டேட் பண்ணி சென்ஸ் இருக்கலாம். இப்போது இந்த இடம் கட் ஆகிடுது இல்லையா, பாருங்க இப்படியே வந்துடும். இப்போ இந்த மாவு வந்து என்ன பண்ணலாம், இந்த மாவு வேஸ்ட்டு கிடையாது. இந்த மாவையும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ரிப்பன் மாதிரி இல்லையா, இப்படி கட் பண்ணி இது அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், கடைசியில் இதை வந்து நம்ம வந்து அப்படியே பிஸ்கெட் மாதிரி போட்டுக்கலாம் மிக்சருக்கு. இல்லாட்டி இதை திருப்பி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணும் நம்ம பண்ணலாம். இப்போ நல்லா நெல்லி நெல்லியாக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா இந்த நெல்லியாக இருக்குது. அவ்வளோதான், ரெடி ஆகிட்டு. இப்போது நம்ம என்ன பண்ணோம், இப்போது இது பண்ணியிருக்கேன் பாருங்க, தெரியுதா. இப்போது இந்த மாதிரி சட்டையில் எண்ணெய் வச்சாச்சு இந்த பேனில். இப்போ இதில் போட்டு வறுத்து எடுக்க வேண்டியதான், சோமாசை ரெடி ஆகிடும். இந்த மாதிரி தான் பண்ணும். இது ஒட்டும் போது கேப் இல்லாமல் பார்த்துக்கணும். கேப்லாம் இருந்ததுன்னா வடை சட்டியில் போட்ட உடனே ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டுனா கம்ப்ளீட்லி குலாப்ஸ். அதனால் இது வந்து நல்லா பார்த்துக்கணும். இப்போ நம்ம வந்து ரெடி ஆகிட்டு இப்போ எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்க வேண்டியதான், சோமாசை ரெடி ஆகிடும். இது இப்போ சோமாசை வெந்துன்னு இருக்கு. இந்த மாதிரி அடுப்பில் போட்டு இந்த எண்ணெயில் போட்டு வெந்துருக்கு. என்ன பண்ணலாம்னா எண்ணெய் எடுத்து இப்படி இந்த பக்கம் கொஞ்சம் எண்ணெய் இப்படி எடுத்து ஊற்றிட்டே இருக்கலாம். எப்படி பூரிக்கு பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த சோமாசை மேலே இப்படி வந்தீங்களே, இந்த பக்கமும் நல்லா வேகும், அட் த சேம் டைம் நல்ல உப்பிட்டு இருக்கும். இது பார்த்தீங்களா உப்பிட்டு இல்லையா. இப்போ ரெண்டு பக்கமும் வெந்துடுத்து, இவ்வளோதான், ரெண்டு பக்கம் வெந்துடுத்து. இப்போ இந்த ஓரம்லாம் கொஞ்சம் இப்படி பண்ணி விட்டிங்கன்னா ஓரம்லாம் நல்லா இதாகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மைதா மாவு ஆனால் என்ன கொஞ்சம் ரவாவும் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஒரு 2 ஸ்பூனு, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதில் இந்த எண்ணெயை எடுத்து இப்படி ஊற்றினா நல்லா பூஸ்ட்னு ஆகிடும். அப்புறம் திருப்பி போட்டுக்கணும், இந்த மாதிரி இப்படி திருப்பி போட்டுக்கணும். இப்படி திருப்பி போட்டு இப்போ பப்புள்ஸ் மாதிரி உப்பி இருக்கு பார்த்தீங்களா, பூரி உப்புற மாதிரி உப்பி இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி எண்ணெய் எடுத்து போட்டால் இந்த மாதிரி உப்பி வரும். இதுதான் சோமாசை இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. எண்ணெய் நிறையா போட்டோம்னா நம்ம அட் அ டைம் 2 போடலாம். எண்ணெய் நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், அதனால் ஒன்று ஒன்றும் இல்லாட்டி 2 போட்டு கூட நம்ம வந்து இதை தயார் பண்ணலாம். இது நல்லா உப்பிட்டு வருது பாருங்கள், சோமாசை ரெடி ஆகிட்டு இருக்கு. இதோ கிட்டீஸ் கிச்சனில் சோமாசை தீபாவளிக்கு ஸ்பெஷல் சோமாசை, ஸ்வீட் சோமாசை ரெடி ஆகிடுது. இதில் வந்து பூர்ணம் இருக்குது, ஸ்வீட் பூர்ணம் இருக்குது. இது பார்த்தீங்களா சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் தீபாவளிக்கு மட்டும் இல்லைங்க, மற்ற ஏதாவது ஒரு விசேஷ நாட்களில் ஏதாவது சிறப்பான ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா அன்னைக்கு கூட நீங்கள் முதல் நாள் செஞ்சு வச்சு மறுநாள் நீங்கள் வந்து இலைக்கு கூட பரிமாறலாம். உங்கள் வீட்டில் ஏதாவது ஸ்பெஷல் கெஸ்ட் வந்தால் அவங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் எப்போ வேண்டாலும் இது செய்யலாம். ஏன்னா மைதா மாவு இருக்கணும் வீட்டில், பொட்டுக்கடலை, சர்க்கரை, ஒரு சின்ன கொப்பரை தேங்காய், இதெல்லாம் மட்டும் இருந்தால் போகிறோம். அப்புறம் அந்த ஸ்பூன் காட்டினேன் இல்லையா, இது மெயின் கட் பண்ணுறது. இது இல்லாட்டி கூட கத்தியில் கூட கட் பண்ணலாம். ஆனால் இது மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக வரும்.
இந்த மாதிரி இந்த சோமாச கடை இதெல்லாம் தான் நீங்கள் பண்ணலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ப்ளஸ் பாயிண்ட்டோ மைனஸ் பாயிண்ட்டோ அதை வந்து மெரிட்ஸ் ஆர் டிமெரிட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். கிட்டீஸ் கிச்சனை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் தீபாவளிக்காக மட்டும் இல்லை, இன்னும் பல விதமான ரெசிபி எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். மற்ற சில தகவல்கள், ஆன்மீக தகவல்களும் உங்களுக்கு கொடுத்துட்ருப்போம். அதெல்லாம் மறக்காமல் கிட்டீஸ் கிச்சனை என்ன பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிட்டீஸ் கிச்சன் தீபாவளி வாழ்த்துக்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியுடன் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நேயர்கள் அனைவருக்கும், வியூவர்ஸ் அனைவருக்கும், சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.